ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து மாசி மகம், அதனால் வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், ஹோம் டோர் கண்டிப்பாக போடுறேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. திருப்பியும் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஓகே, நான் போடுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து இங்கே மாசி மகத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி இது பௌர்ணமி வேறு, அதனால் பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து இன்றைக்கி பால் தான் பிரசாதமாக வச்சுருந்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா, கோயிலில் வந்துட்டு இன்றைக்கி பௌர்ணமி, எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வாங்க அங்கே போய் அங்கே எப்படி பூஜையெல்லாம் பண்ணுறாங்க, பௌர்ணமி பூஜை எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கூட கண்டிப்பாக நல்ல வேலை இருக்குது. நல்லா பாட்டு டான்ஸுன்னு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க மட்டும் ஆடலை, பெரியவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் குழந்தைய மட்டும் வீடியோ எடுத்துட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு இது வந்து 5:30லேருந்து நடக்குதான். 5:30லேருந்து 6:30க்கு தான் தீபாராதனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே நம்ம வீட்டில் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு லேட்டாக தான் வந்தோம். இங்கே வந்து இந்த குட்டி குழந்தைங்க ஆடினாங்கன்னா இவங்க சுற்றி சுற்றி காசு போடுறாங்க. அது வித்தியாசமாக தான் இருக்குது. ரெண்டாவது நம்ம கோயிலுக்கெல்லாம் வந்தால் ஒரு 2-3 விளாட்ல இந்த கோயில் காமிச்சிருக்கேன். ஏன்னா கோட்டர்ஸ்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் இங்கே தான் ஃப்ரீயாக வந்துட்டு போக முடியும். ஆட்டோ பிடிச்சலாம் எங்கேயுமே கோயிலுக்கு போக முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஹிந்தி தெரியாது. அதனால தான் இங்கே இருக்க கலாச்சாரமும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இவங்க என்ன தலையில் துணி போட்டுட்டு சாமி கும்பிடுவாங்க. நம்ம சைடு தலையில் துணி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தலையை வீச்சு போட்டுட்டு வரக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே வித்தியாசமாக தான் இது பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் பார்க்காம இருக்கவே மாட்டேங்குது. வீடியோவில் அதிகமாக இருக்கிறது இவங்க மட்டும்தான். இங்கே நம்மளே அவங்கவுங்களே போயிட்டு ஆராதனை காமிச்சு சாமிக்கு வந்துட்டு ஆலத்தி எடுத்து நம்மளே சாமி கும்பிட்டுட்டு நம்மளே கிளம்பி வந்துக்கலாம். பிரசாதம் மட்டும் யார் இன்றைக்கி பிரசாதம் கொடுக்குறாங்களோ அவங்க எடுத்து கொடுப்பாங்க. மற்றபடி இது பொதுவான கோயில் மாதிரி தான். நமக்கு இப்போ பூஜை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம உள்ளே போய் நம்மளே பூஜை பண்ணிக்கலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையும் போய் கூப்பிடணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுக்குன்னு நம்ம டக்குன்னுலாம் சாமி கும்பிட இங்கே வந்து பஜனை வச்சு அதுக்கு பிறகு அந்த சாமிக்கு ஆலத்தி கட்டுறப்போ ஒரு பாட்டு, சாப்பாடு கொடுக்குறப்போ ஒரு பாட்டுன்னு அவங்க பாடுவாங்க. நமக்கு அது தெரியாததுனால அவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து தான் நம்ம வந்து சாமி கும்பிட்றது. நிறையா பேர் என்னோடய விலாகில் கேட்டிருந்தீங்க, என்ன மாட்டு செவந்தி போய் சாமிக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மல்லிகைப்பூவோ மற்ற எந்த பூவும் கிடைக்காது. கோயிலே எல்லா சாமிக்கும் மாட்டு செவந்தி தான் வச்சுருக்காங்க. நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.